ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வேலை நாட்களுடைய வாரத்தின் முதல் நாட்கள் நிறைய கவலைகள், நிறைய இந்த காரியத்தை செய்து முடிக்கணும், இந்த தேவை சந்திக்கப்படணும், ஆஃபீஸில் இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படி பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஏன் கவலைப்படணும்? பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், போராட்டங்கள் இருக்க தான் செய்யும், பலவிதமான கடின சூழ்நிலைகளை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்மளை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு வழி காட்டுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்ம எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு ஆமென் பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனால் அவர் நம்மோடு இருக்க சொல்ல, அவர் விசாரிக்கிறவராக இருக்க சொல்ல ஏன் பயப்படணும்? இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படினால். அல்லேலூயா. ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, என் புருஷனை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, என் மனைவி என்னை விசாரிக்க மாட்டேங்க, என்னென்ன கண்டு கொள்ள மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் புலம்புகிற காரியம் என்னன்னாக்கா, இவங்க என்னை கண்டு கொள்ளுறதில்ல, அவங்க என்னை கண்டு கொள்ளுறதில்ல. நிறைய உறவுகளினால அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு நான் பார்த்துருக்குறோம். தேவப்பிள்ளையில் ஒருவேளை உங்களை விசாரிக்க யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் ஒரு அநாதை போல இருக்கிறேன் பிரதர், எல்லா உறவுங்களும் இருக்கு, ஆனாலும் என்னிடத்தில் அன்புக்குற, ஆனாலும் என்னிடத்து என்னை விசாரிக்க யாரும் இல்லை, ஒரு அநாதை போல இருக்கிறேன், திக்கற்றுகளை போல இருக்கிறேன். அது நீங்கள் கலங்குறீங்களா? பயப்படாதீங்க, உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் யார் தெரியுங்களா? பரிசுத்த வாசஸ்தலத்துல வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். அது மாத்திரம் இல்லாம அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவிகளை விசாரிக்கிறவருமா இருக்கிறாரா. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கல, ஆமென், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு எல்லா உறவுகளும் தான், நான் அநாதை போல இருக்கிறேன், கலைக்கு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், அவர் உங்களை விசாரிக்கிறவர். எங்கிருந்து விசாரிக்கிறாரா? பரிசுத்த வாசஸ்தலத்துல வாசம் பண்ணுகிற தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க சாலமன் ஞானி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். தேவ பிள்ளைகளை, கவலைப்படுறதுனால என்ன லாபம் இருக்கு சொல்ல பாருங்க. கவலைப்படுறது இன்னும் சோர்வுகள் தான் அதிகமாகும், பலவீனங்கள் தான் அதிகமாகும். கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிற ஒரு உங்கள் சரீரத்தில் ஒரு முழு அழகை கூட்ட முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆமென். காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகளெல்லாம் ஆண்டவர் அழகா போஷித்து அவைகளெல்லாம் உடுத்து வைப்பார்னா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளை கைவிட மாட்டார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமா, இதுதாங்க சீக்ரெட். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால வேண்டுதல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பாரம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த காரியம் இருக்கு, ஆண்டவரத்தில் சொல்லுங்க. அவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றுவார். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் ஏன் கவலைப்படணும்ப்பா? எங்கள் கவலையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிற கர்த்தர். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவலைப்பட்டு எந்தெந்த காரியத்தினால கவலைப்பட்டு இருப்பாங்கன்னா, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டாங்கப்பா. இன்றைக்கு இவர்களை அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. அவர் தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டுங்கப்பா. இவரை ஆசீர்வதிக்கப்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நிறுத்தும் கிருபை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலமா கிளம்புதாவே. ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.